ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஷம்மு சமையல். டுடே ஸ்பெஷல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குடமிளகாய் சோயா கிரேவி. வாங்க பார்ப்போம். தேவையான பொருட்கள்: சோயா ஒரு கைப்பிடி, குடமிளகாய் ஒரு கைப்பிடி, வெங்காயம் ஒரு கைப்பிடி, தக்காளி 2, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், சிக்கன் மசாலா, உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு, 1.5 ஸ்பூன் கடல மாவு. அடுப்பை பற்ற வச்சாச்சு. வடை சட்டி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் சூடாகட்டும். வடைச்சட்டி வச்சாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கொஞ்சமாக சோம்பு போடுறோம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வணங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துறோம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. அடுத்தது தக்காளியை சேர்த்துக்கிறோம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா தக்காளி நல்லா மசியட்டும். மசிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தக்காளி நல்லா சுருள வதக்கியாச்சு. எடுத்து கலந்து வச்சுருக்கிற கலவையை அப்படியே கொட்டிடுறோம். கொட்டி அதை நல்லா ஒரு வதக்கி விடுறோம். எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் வதக்கிடலாம். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. நல்லா அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வேகட்டும். இதில் தயிர் சேர்ப்பாங்க ஒவ்வொருத்தங்க. தயிர் சேர்க்க பிடிக்காதவங்க முந்திரி பேஸ்ட்டை அரைச்சி ஊற்றினோம்னா இன்னும் சுவை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இந்த கிரேவி சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா, பரோட்டாக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பரான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் பார்க்கணுமா? ஷம்மு சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.